நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக புகார்கள் எழுந்திருக்கும் நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். இந்த புகார்கள் நீட் தேர்வில் தமிழக அரசின் கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பது உறுதிப்படுத்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வில் முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஒரே தேர்வு மையத்தில் படித்த 8 மாணவர்கள் 720ற்கு 720 மதிப்பெண் பெற்றிருப்பது பல தீவிரமான கேள்விகளை எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு நாடு முழுவதும் பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக வரும் தகவல்கள் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ள அவர், புகார்களை விசாரித்து நடவடிக்கை எடுப்பது மத்திய அரசின் கடமை இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பதிவில் நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளியாகும் செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று கூறியிருக்கிறார். வினாத்தாள் கசிவுகள், கருணை மதிப்பெண்கள் என்ற போர்வையில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற அளவில் மதிப்பெண்களை அள்ளி வழங்குவது போன்ற குழப்பங்கள் ஒன்றிய அரசின் அதிகார குவிப்பின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்குகின்றன என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இவை தொழிற்படிப்புகளுக்கான மாணவ சேர்க்கை நடைமுறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகள் மீண்டும் முதன்மை பெற வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், நீட்டை ஒழித்துக் கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வு முடிவு சர்ச்சை தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதாக கூறும் தேசிய தேர்வு முகமையின் விளக்கம் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இல்லை என்று கூறியிருக்கிறார். நீட் தேர்வு முடிவுகள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நாளன்று வெளியானது பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிகள் குறித்து வெளிப்படையான விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி, நீட்டை ரத்து செய்யுமாறு புதிதாக அமையவுள்ள மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோல் பாமக நிறுவனர் ராமதாஸ், இந்த முறை நீட் தேர்வில் மைனஸ் மதிப்பெண் பெற்ற 44 பேரோடு சேர்த்து 67 பேர் முதல் இடத்தை பெற்றிருப்பது அத்தேர்வின் மீது வியப்பையும் நம்பிக்கையின்மையையும் ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். விடைத்தாள் மதிப்பீட்டில் முறைகேடு நடந்திருக்குமோ என்ற ஐயம் எழுந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், தேசிய தேர்வு முகமையின் விளக்கம் ஐயத்தை அதிகரித்திருப்பதாக கூறியுள்ளார். நடப்பாண்டுக்கான நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த கோரியுள்ள ராமதாஸ், அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார்.